இப்போ நம்ம இந்தியன் சைட்லேயே கல்யாணம் ஆகி ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஆரம்பித்தோடனே வீட்டு பெரியவங்கலேருந்து எல்லாருமே குழந்தை இல்லையா விசேஷம் இல்லையான்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க மேம். ஸோ அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெஸ் லெவல் ஏறிடும்ல மேம். அந்த ஸ்ட்ரெஸ்னால ப்ரெக்னன்சி பிளானில் டிலே வருமா மேம்? கண்டிப்பாக வரும். ஸ்ட்ரெஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும், போத் மென் அண்ட் விமென் 2 பேருக்குமே. இப்போ மென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகும்போது அவங்களோட செக்ஷுவல் ட்ரைவ் ரொம்பவே குறையும். ஸோ அதனால அவங்களோட கவுண்டிங்லேயும் ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம். டெஸ்டோஸ்டரான் லெவல்ஸும் குறையிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பெண்கள்னு எடுத்துட்டிங்களா அவங்களோட ஹார்மோன்ஸில் நிறைய சேஞ்சஸ் ஏற்படும். இப்போ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அகெயின் பீரியட்ஸை டிலே பண்ணும், ப்ரெக்னென்சி சான்சஸை கண்டிப்பாக குறைக்கும். கண்டிப்பாக இப்போ 4 பேர் கேட்கும்போது அது நம்மளை அஃபெக்ட் பண்ணும், நம்மளோட மென்டல் வெல்பீயிங்கை அது அஃபெக்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். இப்போ நம்மளுக்கு எதுவும் பெரிய ப்ராப்ளம் இல்லை, ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்ஸ் தான் எடுத்துகிட்ருக்கோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் ஃபஸ்ட்டு நமக்கு வரணும். அப்போ தான் ஸ்ட்ரெஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. இப்போ யார் என்ன சொன்னாலும் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம அதுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்காது. ஸோ திருப்பி அதுக்கப்புறம் டாக்டரை, ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகுறதுக்கு நிறைய மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. ஒன்ஸ் அகெயின் அது ப்ரெக்னன்சியை தான் டிலே பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்ம ஹேண்டில் பண்ணணும். அது நம்மளை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு நம்ம அதை பார்த்துக்கணும்.